லெஜண்ட் அண்ணாச்சியோட அடுத்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு எதிர்நீச்சல் கொடி பட்டாசு இப்ப ரீசெண்டா வந்த கருடன் படம்லாம் எடுத்த துரை செந்தில்குமார் இது டைரக்ஷன் பண்றாரு. தி லெஜண்ட் படத்தை விட இதுல அவரோட லுக் பார்க்க சூப்பராவே இருக்கு. இதே மாதிரி லுக் அப்பவே கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு ட்ரோல் அதுல வந்திருக்காது. குரு சோமசுந்தரமோட அடுத்த பட டைட்டில் பாட்டில் ராதா. இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு தினகரன் சிவலிங்கம் டைரக்ஷன்ல குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜானு விஜய், மாரன் ஆண்டனி நடிக்கிறாங்க. நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மியூசிக் ஷேன் ரோல்டன். விஜய் சேதுபதியோட மகாராஜா படம் இப்ப வரைக்கும் 81.8 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதி இது வரைக்கும் சொல்லவா பண்ண மூவிஸ்ல இது அதிக வசூல். படம் 100 கோடி தொடுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் 100 கோடி தொடர்றதுக்குள்ள கல்கி படம் வந்துரும் போல. ஒருவேளை கல்கி படம் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருந்திருந்தா இந்த படம் 100 கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகமா இருந்திருக்கும். என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கல்கி படம் 3Dல வருமானு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு. ஆனா அவர் கேட்டப்ப ஐமேக்ஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப இந்த படம் 3Dலயும் வருது அண்ட் 3Dக்கான புக்கிங்ஸும் ஓபன் ஆயிட்டு இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. அதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூலை 12 படம் ரிலீஸ் ஆகும். கார்த்தியோட சர்தார் 2 மூவில ஆஷிகா ரங்கநாத் ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சர்தார் பார்ட் 1ல ராஷி கண்ணாவும் ரஜிஷா விஜயனும் பண்ணாங்க. இப்ப பார்ட் 2ல ஆஷிகா ரங்கநாத்தோட பேர் அடிபடுது. அஜித்தோட குட் பேட் அக்லி மூவில ரெடன் கிங்ஸ்லி நடிக்க போறதே பண்ணி வந்திருக்கு. ஆனா ரெடன் கிங்ஸ்லிக்கு இந்த மூவில சின்ன ரோல் தான் சொல்லப்படுது. இப்ப அஜித் விடாமுயற்சியோட ஷூட்டிங்ல இருக்காரு. ஆகஸ்ட்ல விடாமுயற்சியோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். சோ ஆகஸ்ட்ல அது முடிஞ்ச கையோடயே குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் இங்க ஹைதராபாத்ல ரெசியூம் ஆகும். அட்லியோட அடுத்த படம் அல்லு அர்ஜுன் கூடன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த படம் டிராப் ஆச்சுன்னு சொல்லப்பட்டது. அதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்ப அட்லியோட அடுத்த படம் சல்மான் கான் கூடன்னு ஒரு நியூஸ் ஒன்று லாஸ்ட் ஒரு வாரமா போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன இப்ப புது விஷயம்னா இது ஒரு டபுள் ஹீரோ படம். இதுல சல்மான் கானோட சேர்ந்து இன்னொரு ஹீரோவா ரஜினி நடிக்க போறதை பண்ணி வருது. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். இப்படி ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்தியன் சினிமாவோட பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இந்த படம் மூலமா கண்டிப்பா வரும். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள படமா இது மாறும். இந்த காம்போ மட்டும் ஒன்னாச்சுன்னா. ஆனா கன்ஃபார்ம் ஆகுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்த காம்போ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா பர்த்டேக்கு வாடிவாசல் அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். ஆனா வாடிவாசல் டீம் கிட்ட இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி போஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு. பிரபாஸோட கேரக்டர் போஸ்டர்ல பிரபாஸோட கையில ஒரு டேட்டு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர்ல வேற டேட்டு இருக்கு. அப்ப பிரபாஸ்க்கு இந்த மூவில 2 ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் வரல. அப்படி ஒரு டிஸ்ட் படத்துக்குள்ள வச்சா நல்லா இருக்கும். ஆனா அப்படி எந்த நியூஸும் வரல. மிர்ச்சி சிவாவோட சும்மா சலூன் படம்லாம் எப்ப வரும்னு கேக்குறீங்க. சும்மா படம் சம்மர்ல வரும்னு சொன்னாங்க. அப்புறம் பிளான் மாறிட்டு. ஆனா மோஸ்ட்லி எப்படி சும்மால இருந்து இந்த வருஷம் ஏதாச்சும் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. சலூனோட அப்டேட் வந்தா நான் சொல்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரேமலுவோட சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது தமிழுக்கு அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா விஜய் டிவி வாங்க வாய்ப்பு இருக்கு. டங்கியோட தமிழ் டப்பிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் தமிழ்ல கிடையாது. தி கோட்டோட செகண்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது ஸ்னேகா பிரெக்னண்டா இருக்காங்க. அப்ப மூவில விஜய்க்கு 3 ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி அப்படி இருக்காது. டிஎல் ரோல் தான். ஆனா 3 லுக் இருக்கும். வேர்ல்டு விஜய்க்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு இருக்கும். அதுல வர சாங் தான் இந்த செகண்ட் சிங்கிள். கட்டுறது தமிழ் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்ல படம். ஆனா பெரிய அளவுல ஹிட் ஆகல. டீசெண்டா தான் போயிருக்கு. நிவின் பாலியோட நேரம் படம் ஹிட்டா ஃபிளாப்பா அண்ட் நிவின் பாலியோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேரம் படம் ஹிட் தான். நிவின் பாலியோட அடுத்த படம் 7 கடல் 7 மலை. தி கோட் படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து 1000 கோடி வருமா. 24 படத்தோட பார்ட் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. 24க்கு பார்ட் 2 வரும்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு அதுக்கான ஒர்க் ஆரம்பிக்கல. கோட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா வந்தாலும் மெயினா நார்த் இந்தியால ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா வரணும் அண்ட் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வரணும். இப்ப கோட்டோட ஓடிடி நார்த் இந்தியால என்ன அக்ரிமெண்ட்டுக்கு போச்சுன்னே தெரியல. 8 வாரத்துக்கு போனாதான் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வரும். இந்தியன் 2ஓட ஆடியோ லான்ச் எப்ப டிவில போடுவாங்க. கோட்டோட ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அது சன் டிவில போட வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய அளவுல வாய்ப்பு இல்ல. ஜி தமிழ்ல போட தான் வாய்ப்பு இருக்கு. இந்தியன் 2ஓட ஆடியோ லான்ச் மோஸ்ட்லி இந்த வாரம் எண்டு இல்ல ஜூலை ஸ்டார்டிங்ல போட்டுருவாங்க. அதுக்கு மேல டிலே பண்ண முடியாது. கோட்டோட ஸ்டோரி அப்பா மகனுக்கான ஃபைட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்பா மகனுக்கான ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டுமே கதை கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் உள்ள இருக்கு. தி பாய்ஸோட சீசன் 4 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி அமேசான் பிரைம் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 எபிசோடு மட்டும். ஹாரி பாட்டருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்பின் ஆஃப் மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஃபண்டாஸ்டிக் பீஸ்ட், தி சீக்ரெட்ஸ் ஆஃப் டம்பிள்டோர்லாம் இதோட கனெக்ட் ஆகும்னு சொல்லப்படுது. ஆனா நான் இதெல்லாம் பார்க்கல. ராயன் ஆடியோ லான்ச் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூலை ஸ்டார்டிங்ல நடக்கும் அப்படின்னு தான் நியூஸ் வருது. நஸ்லேனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. பிரேமலோ 2 இருக்கு அண்ட் குட் பேட் அக்லி படமும் வாய்ப்பு இருக்கு. வேட்டைக்காரி படம் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவில இருந்து அப்டேட்ல ஒன்னும் வரதில்ல. நான் தேடி பார்த்தும் ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. நான் வந்தா சொல்றேன். இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆன மூவில வாரணம் ஆயிரம் தான் அதிக நாள் ஓடிச்சா 128 நாள்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. உண்மையா இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஷோ மட்டும் ஓட்டி 128 நாள் கொண்டு வர முடியும். விகடன் அவார்ட்ஸ் ஏன் விஜய் டிவில போட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அக்ரிமெண்ட் மாறி இருக்கும். கர்ணா மூவில சூர்யாவோட ஆலியா பட் நடிப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். கர்ணா படம் டிராப் ஆக போறதா நியூஸ் வருது.
லியோ 2 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு உண்மை இல்ல. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். பவன் கல்யாண் மூவிக்கான அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஒன்னும் அப்டேட் வரல. வந்தா நானே சொல்லிடுவேன். எந்த கேள்வி கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல. வெப் சீரிஸ்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படமா எடுக்க முடியாத ஒரு கதையை எபிசோடா எடுப்பாங்க. அதான் வெப் சீரிஸ். ஒரு ஷார்ட் பிலிமோட மினிமம் டியூரேஷன் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம இஷ்டம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15 நிமிஷம் கரெக்டா இருக்கும். சோ ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க இதுக்குள்ளேயே முடிக்க பாருங்க. கல்கில அமிதாப் பச்சனோட ரோல் அஸ்வத்தமா ரோலான்னு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு. நான் அந்த சமயத்துல இது கன்ஃபார்ம் இல்லன்னு சொன்னேன். ஆனா இப்ப இதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது அஸ்வத்தமா ரோல் தான். அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இது அஸ்வத்தமா ரோல்னு. ஆனா இருந்தாலும் நான் எடுத்த கௌதம்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அப்ப கன்ஃபார்ம் இல்லன்னு சொன்னேன். இன்னைக்கு 4 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுல 2 பேர் நேம் சொல்லிருக்காங்க. ஒருத்தவங்க நேம் பிரகாஷ் ராஜ், இன்னொருத்தவங்க செல்வகுமார். இன்னும் 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு வைஃபுக்கு பர்த்டே, இன்னொருத்தவங்களோட தம்பிக்கு பர்த்டே. சோ இவங்க 4 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு கொஸ்டின் சொல்லி கண்டுபிடிக்க சொன்னேன். சிவாஜியோட வில்லன் ரோல் ஆஃபரை யாரு வேணாம்னு சொன்னதுன்னு. நிறைய பேர் சத்யராஜ்னு சொன்னீங்க. ஆன்சர் கரெக்ட் தான், சத்யராஜ் தான். சிவாஜில வில்லன் ரோலோட ஸ்கோப் கம்மியா இருக்குன்னு சத்யராஜ் தான் வேணாம்னு சொன்னது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் வந்தா நான் சொல்றேன்.